பார்ட் 1ல நீங்க கேட்ட அந்த வேலு கதிர் கதை வெறும் ட்ரெய்லர் தான். இப்போ நாம மெயின் பிக்சருக்குள்ள வரோம். ஏன்னா கதை கேட்கறது ஈஸி, ஆனா அந்த கதையில வர கதிர் மாதிரி நிஜ வாழ்க்கையில ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டுறது இருக்கே, அது ரத்தமும் சதையுமான ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துல நீங்க ஜெயிக்கணும்னா வெறும் ஆசை மட்டும் இருந்தா பத்தாது, ஒரு துல்லியமான வார் பிளான் இருக்கணும். ஒரு வாரியர் எப்படி தன் ஆயுதத்தை கையாளுறான்றதுக்கும் ஒரு சாதாரண ஆள் எப்படி கையாளுறாங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற கோட்டையை பிடிக்கிறதுக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் டு அறிவோம் தமிழ். உனக்கு தேவையான உண்மை உன்னை தேடி வரும். நான் உங்களுக்கு 6 முக்கியமான ஸ்டெப்ஸ் சொல்ல போறேன். இது வெறும் தியரி கிடையாது, இது ரத்தத்தால எழுதப்பட்ட உண்மை. கவனமா கேளுங்க. இந்த 6 படிகளும் உங்களை ஒரு சாதாரண மனுஷன்ல இருந்து ஒரு நிதி சாம்ராஜ்யத்தை ஆளப்போற ஒரு அதிபதியா மாத்த போகுது. ஆனா ஒரு விஷயம், இந்த பாதை ரொம்ப கரடு முரடானது. சும்மா வேடிக்கை பாக்குறவங்க இப்போவே இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பலாம். யாருக்கு உண்மையாவே அந்த வெறி இருக்கோ அவங்க மட்டும் கவனிங்க. ஸ்டெப் 1, ஆழம் தெரியாம கால விடாத. முதல்ல ஒரு கசப்பான உண்மையை புரிஞ்சுக்கங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் உங்களை ஏமாத்த காத்துட்டு இருக்காங்க. அந்த யூடியூப் விளம்பரத்துல வரவ 3 மாசத்துல கோடீஸ்வரன் ஆகலாம்னு சொல்றது அந்த ஸ்கேமர். ஏன் உங்க கூடவே இருந்துட்டு இந்த பிசினஸ்ல காசை போடுமாப்ல செம லாபம்னு சொல்ற அந்த நண்பன் வரைக்கும் எல்லாரும் ஒரு வலையை விரிச்சு வச்சிருக்காங்க. நீங்க கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச பணத்தை ஒண்ணுமே தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்டுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு தெரியுமா? அவன் சம்பாதிச்சுட்டா, இவன் கார் வாங்கிட்டானுங்கிறதுக்காக நீங்க ஒரு பிசினஸ்குள்ள குதிச்சா உங்க கதை அங்கேயே முடிஞ்சது. ஒரு வாரியர் போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஒவ்வொரு மண்ணோட தன்மையையும் ஆராய்வான். அதே மாதிரிதான் நீங்களும் ஒரு விஷயத்துல பணத்தை போடுறதுக்கு முன்னாடி அதை பத்தி டீப் லேர்னிங் பண்ணணும். அந்த பிசினஸோட ரிஸ்க் என்ன, அதுல இருக்கிற ஓட்டைகள் என்ன, அது எப்படி லாபம் தருது, இதையெல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட் அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்காம உள்ள இறங்கினா நீங்க ஒரு போர் வீரன் கிடையாது, நீங்க ஒரு தற்கொலை படை. அறிவு இல்லாம பண்ற முதலீடு ஓட்ட படகுல கடலை கடக்க முயற்சி பண்றதுக்கு சமம். முதல்ல உங்க மூளையை தீட்டுங்க, அப்புறம் உங்க வாளை எடுங்க. இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், இவ்வளவு படிச்சுதான் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு. ஆமா, அப்படிதான் பண்ணணும். ஏன்னா இந்த உலகம் முட்டாள்களோட பணத்தை பிடுங்கிறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க ஒரு முட்டாளா இருக்க போறீங்களா இல்ல ஒரு ஆல்பா வாரியரா? ஸ்டெப் 2, நிஜ உலக பரவலாக்கம். பிராக்டிகல் வெரிஃபிகேஷன் அண்ட் டாக்டிக்கல் டைவர்சிஃபிகேஷன். அறிவு கிடைச்ச உடனே ஓடி போய் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொட்டிடாதீங்க. தியரி வேற, பிராக்டிக்கல் வேற. ஒரு புக்ல படிக்கிறப்போ எல்லாமே அழகா இருக்கும், ஆனா நிஜ வாழ்க்கையில இறங்குறப்போதான் அங்க இருக்கிற முட்கள் உங்களுக்கு தெரியும். நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சின்ன அளவுல டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதுதான் பிராக்டிக்கல் வெரிஃபிகேஷன். அந்த பிசினஸ் மாடல் நிஜமாவே வேலை செய்யுதா? அதுல சொல்லப்படாத மறைமுக செலவுகள் என்ன? இதையெல்லாம் உங்க கண்ணால பார்த்து உறுதிப்படுத்துங்க. அடுத்து மிக முக்கியமான வியூகம் டைவர்சிபிகேஷன். தற்காப்பு இல்லாத போர் வீரன் சீக்கிரம் செத்துருவா. நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் உங்க மொத்த பணத்தையும் ஒரே ஒரு ஸ்டாக்லயோ இல்ல ஒரே ஒரு பிசினஸ்லயோ வைக்கிறது ஒரு தற்கொலை முயற்சி. ஏன்னா இந்த உலகம் கணிக்க முடியாதது. ஏதோ ஒரு போர் வரலாம், ஏதோ ஒரு நோய் வரலாம், திடீர்னு மார்க்கெட் சரியலாம். அப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல உங்க ஒரே ஒரு முதலீடு மட்டும் இருந்தா நீங்க ரோட்டுக்கு வந்துடுவீங்க. ஒரு ஆல்பா வாரியர் தன் படைகளை சிதறடிச்சு வைப்பான். ஒரு படை தோத்தாலும் இன்னொரு படை வந்து காப்பாத்தும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அப்படிதான் பிரிச்சு வைக்கணும். ரியல் எஸ்டேட், கோல்ட், ஸ்டாக்ஸ், பிசினஸ்னு பல இடங்கள்ல உங்க பணத்தை பரப்பி வைங்க. இது உங்களை ஒரு இரும்பு கோட்டைக்குள்ள வச்சு பாதுகாக்கும். ஆனா ஒண்ணு, தெரியாத இடத்துல ஒரு ரூபாயை கூட வைக்காதீங்க. இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இதுவரைக்கும் மத்தவங்க பேச்ச கேட்டுட்டு எவ்வளவு பணத்தை வீணடிச்சிருக்கீங்க? அத கமெண்ட்ல சொல்லுங்க, பாப்போம் யாரு அதிகமா அடி வாங்கியிருக்கீங்கன்னு. ஸ்டெப் 3, காலத்தோட கணக்கு. மாஸ்டரிங் தி டைமென்ஷன் ஆஃப் டைம். காம்பவுண்டிங்கிறது ஒரு ஓட்ட பந்தயம் கிடையாது, அது ஒரு மாரத்தான். நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா எல்லாருக்கும் உடனடி பலன் வேணும். இன்னைக்கு விதை போட்டா நாளைக்கு பழம் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. இந்த மைண்ட் செட் தான் அவங்களை ஏழையாவே வச்சிருக்கு. ஒரு வாரியருக்கு தெரியும், காலத்தை ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றின்னு. காலத்தை உங்க பக்கம் இழுத்துக்க கத்துக்கோங்க. நீங்க போடுற அந்த சின்ன முதலீடு ஆரம்பத்துல பெருசா வளர்ற மாதிரி தெரியாது. 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும், அப்பவும் ஒரு மந்தமான வளர்ச்சி தான் இருக்கும். ஆனா அந்த 15வது வருஷம் ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்க. அங்கதான் காம்பவுண்டிங் தன்னோட விஸ்வரூபத்தை காட்டும். அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமைதான் ஒரு வாரியரோட மிக பயங்கரமான ஆயுதம். அந்த இடைப்பட்ட காலத்துல உங்க நண்பர்கள் புது கார் வாங்குவாங்க,
பார்ட்டி பண்ணுவாங்க, உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா நீங்க உங்க இலக்குல மட்டும்தான் குறியா இருக்கணும். காலம் உங்களை சோதிக்கும், உங்க பொறுமையை சோதிக்கும். இவ்வளவு நாளாச்சே ஒண்ணுமே நடக்கலையேன்னு உங்க மனசு உங்களை பிளாக்மெயில் பண்ணும். அந்த நேரத்துல நீங்க நிதானமா நிக்கணும். ஏன்னா காம்பவுண்டிங்கிறது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி உங்க வறுமையை கொல்லும். ஸ்டெப் 4, உணர்ச்சிகளை அடக்குதல். நிதி சுதந்திரம் அடைகிற பாதையில உங்க மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? வெளியில இருக்கிறவன் இல்ல, உங்களுக்குள்ளேயே இருக்கிற உங்களோட உணர்ச்சிகள் தான். மார்க்கெட் மேல போகும்போது உங்களுக்கு ஒரு விதமான போதை வரும். இன்னும் நிறைய போடுவோம், நிறைய சம்பாதிக்கலான்னு பேராசை பிடிக்கும். அதே மார்க்கெட் கீழே விழும்போது ஒரு பயம் வரும். ஐயோ, எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிடலான்னு தோணும். ஒரு ஆல்பா வாரியர் உணர்ச்சிகளுக்கு என்னைக்குமே அடிமையாக மாட்டான். அவனுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டத்தை அவன் கண்ணை மூடிக்கிட்டு பின்பற்றுவான். மார்க்கெட் ரத்த களரியா இருந்தாலும் அவன் பயப்பட மாட்டான். ஏன்னா அவனோட வார் பிளான் 20 வருஷத்துக்கானது. நீங்க உங்க இமோஷனை கட்டுப்படுத்த கத்துக்கலன்னா நீங்க ஒரு சூதாடிதான், ஒரு வாரியர் கிடையாது. உங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை உங்க பயத்தினாலையும் பேராசையினாலையும் இழக்கிறத விட ஒரு கேவலம் வேற எதுவுமே கிடையாது. ஒரு இரும்பு தூண் மாதிரி நில்லுங்க. உலகம் அலறினாலும் நீங்க உங்க கணக்க மட்டும் பாருங்க. இந்த இமோஷனல் டிசிப்ளின் தான் உங்களை உலகத்தோட டாப் 1% ஆட்களுக்குள்ள கொண்டு போகும். ஸ்டெப் 5, வாழ்க்கை முறையை மாற்றுதல். The lifestyle of a hidden king. வருமானம் அதிகமாகும் போது கூடவே செலவையும் அதிகமாக்குறது ஒரு முட்டாள்தனமான வேலை. 1 லட்சம் சம்பாதிச்ச உடனே ஒரு ஐபோன் வாங்குறது, 5 லட்சம் வந்த உடனே ஒரு ஆடி கார் வாங்குறது, இதெல்லாம் நீங்க இன்னும் ஒரு அடிமையா இருக்கீங்கிறதுக்கான அடையாளம். நீங்க யாருக்கோ நிரூபிக்கிறதுக்காக உங்க நிம்மதியை விக்கிறீங்க. ஒரு நிஜமான ஆல்பா வாரியர் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் ஒரு ஹிட் அண்ட் கிங் மாதிரி இருப்பான். வெளியில பாக்குறதுக்கு அவன் சாதாரணமா தான் தெரிவான். ஆனா அவனோட பேங்க் பேலன்ஸும் அவனோட அசெட்ஸும் ஒரு நாட்டை வாங்குற அளவுக்கு பலமா இருக்கும். தேவையில்லாத ஆடம்பரத்துல பணத்தை கொட்டுறது உங்க எதிர்காலத்தை நீங்களே வெட்டி சாய்க்கிறதுக்கு சமம். உங்க லைஃப் ஸ்டைல நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். உலகம் உங்களை பார்த்து என்னடா இவன் இவ்வளவு சிம்பிளா இருக்கான்னு கேட்கணும். அந்த அளவுக்கு நீங்க உங்க ஈகோவை அடக்கி வைக்கணும். என்னைக்கு உங்க முதலீடு கொடுக்கிற வட்டியில நீங்க ஒரு கார் வாங்குறீங்களோ அன்னைக்குதான் நீங்க நிஜமான பணக்காரன். அது வரைக்கும் நீங்க ஒரு போர் வீரன் தான். ஸ்டெப் 6, தொடர்ச்சியான மறுமுதலீடு. இதுதான் கடைசி மற்றும் மிக முக்கியமான படி. உங்க முதலீடு உங்களுக்கு லாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த லாபத்தை எடுத்து செலவு பண்ணிடாதீங்க. அதை மறுபடியும் உங்க வார் மிஷின்குள்ளேயே போடுங்க. இதத்தான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றோம். அந்த கதிர் கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாய் வேட்டையாடிட்டு வந்த கறிய அவன் சாப்பிடல, அதை வச்சு இன்னும் நிறைய நாய்களை உருவாக்கினா. உங்க பணமும் அப்படிதான். 1 கோடி ரூபாய் லாபம் வருதா, அந்த 1 கோடியை வச்சு இன்னும் 5 கோடியை எப்படி உருவாக்குறதுன்னு பாருங்க. உங்க செல்வம் ஒரு இன்ஃபினிட்டி லூப்குள்ள போகணும். அதுவா வளர்ந்துட்டே இருக்கணும். நீங்க வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. நிதி சுதந்திரம்ங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்ல, அது உங்களோட நேரம். நீங்க நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல யாருக்கோ அடிமையா இல்லாம வாழ முடியுது பாரு, அதுதான் உண்மையான ஆல்பா லைஃப். அந்த நிலைக்கு நீங்க வரணும்னா இந்த 6 படிகளையும் உங்க ரத்தத்துல ஊற வைக்கணும். இப்போ சொல்லுங்க, நீங்க அந்த போர்க்களத்துல இறங்க தயாரா? உங்க வாழ்க்கையோட கதிர் நீங்க தானா? இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் நீங்க வந்திருக்கீங்கன்னா உனக்குள்ள அந்த நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். அந்த நெருப்பு அணைய விடாதீங்க. காம்பவுண்டிங்கிறது ஒரு மந்திரம் இல்ல, அது உங்களோட டிசிப்ளின். இன்னைக்கு ஆரம்பிங்க. ஒரு சின்ன தொகையிலிருந்து ஆரம்பிங்க. ஆனா நிக்காதீங்க. போர்க்களம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஜெயிச்சு காட்டுங்க. இந்த 6 படிகளும் ஒரு போர் முறை மாதிரி. இதை சரியா பின்பற்றுனா உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. நிதி சுதந்திரம்ங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்ல, அது உங்களோட நேரம். நீங்க நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல யாருக்கோ அடிமையா இல்லாம வாழ முடியுது பாரு, அதுதான் உண்மையான ஆல்பா லைஃப். இன்னைக்கு நீங்க என்ன வாரியர் மூவ் எடுக்க போறீங்கன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஒரு ஆல்பா வாரியர் சொன்னா செஞ்சு முடிப்பான். நீங்க செய்வீங்களா? உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அந்த நம்பிக்கையை இப்போவே ஒரு செயல்ல காட்டுங்க. போர்க்களம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஜெயிச்சு காட்டுங்க.